வணக்கம். இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது ரேசன் அரிசியும் மரவள்ளிக்கிழங்கும் வச்சு தோசை ஊற்றலாம். இதுக்கு உளுத்தம்பருப்பு, வெந்தயம் எதுவுமே வேணாம். இந்த மரவள்ளிக்கிழங்கு தோசை எப்படி ஊற்றலான்னு நம்ம இப்போ பார்ப்போம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். மரவள்ளிக்கிழங்கு தோசைக்கு 2 உலக்கு இட்லி அரிசி நான் எடுத்துருக்கேன். இன்றைக்கி நான் ரேசன் அரிசி எடுக்கிறேன். நீங்கள் கடை அரிசியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். 2 உலக்கு குவிச்சி அளந்துருக்கேன். இதை 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு என்ன பொருள் போடணும், எவ்வளோ மரவள்ளிக்கிழங்கு போடணுங்கிறத நான் சொல்கிறேன். அரிசி நல்லா 4 தடவை கழுவிட்டேன். அரிசி கழுவும் போது நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கழுவுங்க. 4 தடவை கழுவிட்டேன். இப்போ நம்ம இதை ஊற வச்சிடலாம் தண்ணி ஊற்றி. இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நான் அரைக்கும் போது சொல்கிறேன். மாவு அரைக்கும் போது என்ன கிழங்கு எவ்வளோ போடுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அரிசி 5 மணி நேரம் ஊறிடுச்சு நல்லா. இதுக்கு தேவையான அளவுக்கு நான் குச்சிவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு ரெண்டுமே சொல்லுவாங்க. இதை பாருங்கள், இந்த சைஸில் நான் எடுத்தேன். இந்த சைஸில் எடுத்துகிட்டு இந்த பாருங்கள், இந்த பட்டையெல்லாம் உரித்து எடுத்துட்டு இந்த கேரட் துருவல் இருக்கு இல்லையா, பெரிய துருவலில் திருவி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்னதில் திருவாமல் பெரிய துருவலில் திருவி எடுத்துருக்கேன். அது 2 டம்ளர் வந்திருக்கு. 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். 2 டம்ளர் குச்சிவள்ளிக்கிழங்கு துருவல் வந்திருக்கு. இதை நம்ம கிரைண்டரில் போட்டு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரிசி போட்டு கொடுத்துட்டேன். இப்போ அந்த துருவி வச்சுருந்தோம் இல்லையா மரவள்ளிக்கிழங்கு, அதையும் அதோட ஒன்றா சேர்த்தோம். இது நல்லா நைஸாக மெசைட்டோம். வலிக்க போகும்போது நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டேன். நல்லா நைஸாக மசிஞ்சிச்சு. அரிசியும் மரவள்ளிக்கிழங்கும் கிரைண்டரில் போட்டு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு 2-3 மணி நேரம் பிடிக்கட்டும். அதுக்கு தேவையான சட்னி நம்ம அரைச்சிட்டு நம்ம அப்புறம் தோசை ஊற்றிக்கலாம். நைட்டு ஃபுல்லும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 மணி நேரம் பிடிச்சா போதும். அந்தளவுக்கு பிடிக்க வச்சுக்கலாம். மரவள்ளிக்கிழங்கும் அரிசியும் ஊற வச்சு அரைச்சி 3 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். தோசைக்கல்லை அடுப்பில் போட்டிருக்கேன். தோசைக்கல் காஞ்சிச்சு. நம்ம இப்போ தோசை ஊற்றலாம். சுவையான மரவள்ளிக்கிழங்கு தோசை நம்ம ஊற்றி முடிச்சிட்டோம், ரெடி பண்ணிட்டோம். இதில் உளுத்தம்பருப்பு, வெந்தயம் எதுவுமே சேர்க்கலாம். நம்ம ரேசன் புழுங்கல் அரிசியும் மரவள்ளிக்கிழங்கும் தான் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். அதுக்கு கதம்ப சட்னி தொட்டுக்க வச்சுருக்கேன். கதம்ப சட்னியோட ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி மரவள்ளிக்கிழங்கு தோசை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.